ப்ரோ நான் புரியல ப்ரோ. நாங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ரோ. எல்லாமே எதுவுமே தெரியல ப்ரோ. நான் பாட்டு ஒன் வேர்டு எழுதி வந்துட்டேன் ப்ரோ. வெளியே எதுவுமே இல்லை ப்ரோ. ஒன் வேர்டு 20 ஒன் வேர்டு எதுனே சும்மா கதை வச்சுட்டு நான் பாட்டு வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ 20 மார்க் தான் ப்ரோ எழுதி வச்சுட்டு வந்துடுறேன். எப்படி ப்ரோ பாஸ் ஆகும்? நான் என்ன பண்றது? அக்கௌண்ட்ஸ் ஆனா இது அக்கௌண்ட்ஸ் ஆனா எனக்கு டவுட் ஆகுது. இது எழுதுறது நான் தானா இல்லையே ஒண்ணுமே புரியல. இது அக்கௌண்ட்ஸ் எங்க சார் எத்தவர் பார்த்தாருன்னு என்ன நினைப்பாரு? சுத்தமா வரலண்ணா. படிச்சா தானே வரதுக்கு. படிச்சா வரும். சுத்தமா எதுவுமே வரல. அவர் சொன்னதும் வரல, அவர் சொல்லாததும் வரல. எல்லாம் புக்கிங் சேல கேட்டிருக்காங்களா? ரைட். பாஸ் ஆயிடுவீங்களா? பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் 1 மார்க் பச்சினா பாஸ் ஆகலாம். பச்சினா பாஸ் ஆகலாம். ஓகே. அப்படி படிக்கலனா ஃபெயில் தான். அட்டெம்ப்ட் தான் எல்லாரும் வாங்க. மேம் என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? ஒரு கெமிஸ்ட்ரி. ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? மாடரேட் ஆன்ஸ். எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க இருக்கீங்க? 1 மார்க் 5 மார்க்ல ஈஸியா இருந்ததுங்களா? 2-3 இன்சைட் ஆன்ஸ். 5 மார்க் கஷ்டம். ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க எதிர்பார்க்கறீங்களா? ஈஸியா பாஸ் ஆயிடுங்க. थैंक यू. என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? அக்கவுண்ட்ஸ்னா. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ஈஸி தானா. படிச்சா ஈஸி தானா. ஓகே. நீங்க எவ்வளவு எடுப்பீங்க நினைக்கிறீங்க? 1 மார்க்ல எனக்கு 60 above வரும்னா. 1 மார்க் ஃபுல்லா ஈஸி. நான் 1 மார்க்ல 20 மார்க் வந்துரும்னா. ஓகே. 5 மார்க்ஸ் அந்த சம்ஸ் எல்லாம் 5 மார்க்ல எல்லாமே ஈஸி தானா. சம் மட்டும் ஒரு சிலது டஃபா இருந்துச்சு அவ்வளவுதான். நீங்க இப்போ ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆயிடலாம் நான் அதெல்லாம். பாஸ் ஆயிடலாம். ஓகே மேம். थैंक यू. थैंक यू மேம். என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? அக்கவுண்ட்ஸ். இது அக்கவுண்ட்ஸ் மாதிரியே தெரியலனா. ரொம்ப டஃபா வந்திருக்கு. ஒண்ணுமே நாங்க எழுதவே இல்ல. அப்படியே தான் வச்சிட்டு வந்திருக்கோம். சுத்தமா 1 மார்க் எல்லாம் ரொம்ப டஃபா வந்திருக்கு. ரொம்ப டஃபா வந்திருக்கு. நாங்க படிச்சது எதுவுமே வரல. ஃபுல்லா டஃப். ஃபெயில் தான். எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த எக்ஸாம்? 25 வரது கஷ்டம்னா. 25 வரது கஷ்டமா? அப்புறம் எப்படி இப்ப ரீ அட்டெம்ப்ட் தான் எழுதி பாஸ் ஆகணுமா? ஆமாண்ணா. ஐயோ. ஆவரேஜா படிக்கிறாங்களா ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கூட எழுதி பாஸ் ஆக முடியாது. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா. கெமிஸ்ட்ரி ப்ரோ. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? கொஸ்டின் பேப்பர் பார்த்து நேரத்துல தெரியல ப்ரோ. இது கொஸ்டின் பேப்பர் இல்லையான்னு 1 மார்க்ஸ் என்ன 2 மார்க் நான் தான் ப்ரோ. ரொம்ப டஃபா கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்களா? ஆமா 5 மார்க்ல என்ன தெரியல ப்ரோ. எனக்கு எல்லாம் புக்கிங் செய்யலாம். கொஞ்சம் புக்கிங் செய்ய தான் வந்துச்சு. லைட்டா படிச்சேன். அதெல்லாம் ஏற்று வந்துட்டோம். பாஸ் ஆயிடுவீங்களா? ஆயிடுவேன். பாஸ் ஆயிடலாம். ஆனா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதான். ஓகே. थैंक यू. எழுதி வரீங்க? அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்னா ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? மீடியமா இருந்துச்சா ஒரு 10 தான் ஈஸியா இருந்துரும்ண்ணா. ஈஸியா இருந்திருக்கும். எவ்வளவு எடுப்பீங்க? நான் ஒரு 75 அந்த மாதிரி தானே வரும். 75 எடுப்பீங்க. ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்களா? பாஸ் ஆயிடுவாங்க. थैंक यू. అకౌంట్స్ తలే మజావా అంచి నా ఎల్దుతా కొంచెం నరి అంచి మజావా ఎల్ది విட்டு வந்தாச்சு அப்புறம் கேர்ள்ஸ்லாம் வாட்ச் அடிக்குது. நான் கிளம்புறேன்னா நான் 70 வரும். கெமிஸ்ட்ரி. ஈஸியா இருந்தது டஃபா இருந்தது? மாடரேட்டா இருந்தது. 2 மார்க் ஈஸியா இருந்தது. 1 மார்க்ல ஈஸியா இருந்தது. இந்த 5 மார்க்ஸ்லாம் எப்படி இருந்தது? 5 மார்க்ஸ் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான். லாஸ்ட் ஒன் மட்டும் மாடரேட்டா இருந்தது. மாடரேட்டா. நீங்க எவ்வளவு எடுப்பு எதிர்பார்க்கறீங்க இதுல? ஒரு 50 மேல இருக்கு. ஆவரேஜா போய் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா? ஆவரேஜா படிச்சு ஆவரேஜா. எக்ஸாம் எழுதி வரீங்க? கெமிஸ்ட்ரி. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தது? மாடரேட்டா? 3 மார்க் கஷ்டமாகுது. ஓகே. 5 மார்க் ஓகே. 2 மார்க் ஈஸி. 2 மார்க் ஈஸி. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணனும்னு எதிர்பார்க்கறீங்க இதுல? 40 பிளஸ் வரும் ப்ரோ. 40 பிளஸ். ஓவராலா உங்களுக்கு சொல்லுங்க. மாடரேட் தான் ப்ரோ. மாடரேட் தான். ஆவரேஜா போய் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆயிடலாம். 1 வச்சு 2 மார்க் எதுனாலே பாஸ் ஆயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. थैंक यू. அக்கௌண்ட்ஸ். ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒண்ணுமே எழுதல. 5 மார்க்லாம் கொஞ்சம் டஃபா தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. எவ்வளவு எடுப்பேன்னு எதிர்பார்க்கறீங்க இதுல? 50 above வரும். ஆவரேஜா போய் பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்களா? பாஸ் ஆவாங்க. பாஸ் ஆகும். ஓகே. थैंक यू. என்ன எக்ஸாம் எழுதி வரீங்க? என்ன எக்ஸாம் எழுதி வரீங்க? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? 1 வேர்ட்ஸ் தவிர எல்லாம் ஈஸி தான். 1 வேர்ட்ஸ் தவிர எல்லாம் ஈஸி. எல்லாமே டஃப் தான். எவ்வளவு எடுப்பீங்க? ஒரு 70 இருப்போம். 70 எடுப்பீங்க. ஆவரேஜா போய் ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் பண்ணலாம். டாப் பண்ணுங்க. थैंक यू. அக்கௌண்ட்ஸ். என்ன எக்ஸாம் எழுதி வரீங்க? அக்கௌண்ட்ஸ் ப்ரோ. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தா? படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி இருந்தது? எனக்கு வந்து பக்கா நல்லா தான் எழுதியிருக்கிறேன். பிரச்சனை இல்லை. அடிஷ்னலாக வாங்கியிருக்கான். நான் அடிஷ்னலாக வாங்கலாம். ஆனால் எழுதிடுவேன். நல்லா எழுதிருக்கேன். ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க? பாஸ் ஆகும். கண்டிப்பாக ஆகலாம். பாஸ் ஆகலாம். தேங்க்யூ ப்ரோ. என்ன எக்ஸாம் எழுதி வரீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ப்ரோ. கெமிஸ்ட்ரி. ஈஸியா இருந்தா கஷ்டம்? சரியான டஃப் ப்ரோ. சரியான டஃப். பாங்க 5 மார்க் என்னதான் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒன்று 5 மார்க்கு ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ஈஸியாக வரும்னு. போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஆப் வச்சிட்டாங்க. 5 மார்க் ரெண்டுமே என்னன்னே தெரில. 1 மார்க்ல எப்படி இருந்தது? 1 மார்க் வந்து
நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஒன்று வந்தது ஒன்று. ஓகே ஓகே. எவ்வளோ எடுப்பீங்க இதில்? கஷ்டமாக இருக்கு. பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆகிடுவீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்ன சார் ப்ரோ என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதிட்டு வரீங்க? அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஈஸியாக இருந்தால் கஷ்டம்? ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக எழுதுற எடுப்பீங்க? 80 above வரும். 80 above வரும். ஆவரேஜாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? அதான் பாஸ் ஆகிடலாம். ஈஸியாக தான் ஓகே ப்ரோ, தேங்க்யூ.